பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவையும் பீகாரையுமே அவங்க வந்து மைண்டில் வச்சு பண்ண மாதிரியே இருக்கு. இவங்க என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒரு சிறுதொழில் பண்றவர் போயிட்டுங்க பேங்க்ல போய் லோன் கேட்டார்னா அந்த பேங்க்கும் அவர் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த தொழில் நடத்த முடியும். பட் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து அது வந்து நடைமுறையை சாத்தியம் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கும் வந்து பணம் இல்லாமல் எத்தனையோ ப்ராஜெக்ட் வந்து கையில் வச்சு சுற்றுற இளைஞர்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் ஒரு லாங் டைம் ப்ராசஸ். விவசாயத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் உடனடியாக நடக்க போதா, டிஜிட்டல் மயமாக்க போகுது, எந்த டைப்ல டிஜிட்டல் மயமாக்க போகுதுன்றது ஒரு விரிவான ஒரு விளக்கம் வந்து நம்ம கிட்ட இல்லைங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நடைமுறை, ரொம்ப காலக்கெடு எடுக்க போற விஷயம். இது 5 வருஷம் கூட ஆகலாங்க இந்த ப்ராசஸ். அதனால வந்து இதை வந்து நம்ம இதுல விமர்சனம் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா முதலீட்டாளர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு என்ன சார் நம்பிக்கை தன்மை வந்து போயிட்டு இருக்குங்க. அது காரணம் என்னன்னாங்க, அவங்க பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆந்திராவையும் பீகாரையுமே அவங்க வந்து மைண்ட்ல வச்சு பண்ண மாதிரியே இருக்கு. இது பண்ண மாதிரியே தான் இருக்கு. எல்லாருக்குமே வெளிப்படையா ஒரு காமன் மேன் கூட பேசுறாங்க. அப்ப என்னன்னா முதலீட்டாளர்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இவங்க 2 பேரையும் நம்பி தான், சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரை நம்பி தான் இவங்க ஆட்சி பண்ணணும் இந்த 5 வருஷம்ன்றது வெளிப்படையாக தெரியும் போது என்னன்னா முதலீட்டாளர்கள் யோசிப்பாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளவளை பயப்படுவாங்க. இங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு நஷ்டம்னா பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துங்க நஷ்டத்தை வந்து கொடுக்கும். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைன்றது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்போது அந்த ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியது என்னென்னா இப்போ இவங்களோட கடமை. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க 2 பேர் தான் அப்படி இல்லைன்ற விஷயத்தை இவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் சந்தை வந்து மேல் நோக்கி போகும். அது வரைக்கும் இந்த தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். தொடர்ந்து வந்துங்க மார்க்கெட் மேலே போனதுக்கு காரணம் என்னென்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேயும் இவங்க ஃபுல்லாக மெஜாரிட்டியில் வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வளர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஏ வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சோ, யாரோ 2 பேரை நம்பி தான் இந்த ஆட்சியை வந்து 5 வருஷம் ஓட்டணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து கரெக்ஷனை வந்து எதிர்பார்ப்பாங்க. எஃப்ஐஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அவங்களோட முதலீடுகளை வந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எப்போ இந்த மாதிரி செய்திகள் வந்ததோ அப்போத்துலேருந்து அவங்க வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிறு முதலீட்டாளர்கள் தான் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் அவங்கள நம்பி இல்லை, எங்களோட ப்ராசஸ் வந்து வேற. அதே சமயம் அவங்க எந்த நேரத்திலும் எங்களுக்கு எந்த விதமான உபத்திரவம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தை மக்களுக்கும் முதலீட்டாளருக்கும் கொடுத்தா திரும்பி மார்க்கெட் வந்துங்க புல் மார்க்கெட் ஆகுங்க. இல்லைனா திருப்பி தேக்க நிலைக்கு வரலாம். கண்டிப்பாங்க, பயம் தானே. இப்போ எஃப்ஐஸ் யோசிப்பாங்க, இதுக்கு நடுவில் வந்து கேபிட்டல் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஷார்ட் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லாங் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 10லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு லாங் டைம்ல போது லாபம் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2% வந்து பெருசாக அதிகமாக இருக்காதுங்க. பட் ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% ஆக்கிட்டாங்க. லாங் டைமில் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காதுங்க. ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நான் 1 மாதத்தில் வெளியில் வரேன், இல்லை 1 வருஷத்துக்குள்ளே வெளியில் வர்றேன்றவங்க நல்ல லாபத்தோடு வெளியில் வரலன்னா இந்த டேக்ஸ் வந்து ஒரு பேர்டனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து பங்குச்சந்தையில் வந்து இந்த இறக்கத்துக்கு இன்னொரு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா இவங்க எந்த செக்டாருமே இவங்க வந்துங்க நேற்று ஃபோக்கஸே பண்ணலைங்க. முதலுங்க ரயில்வேவே அவங்க தொடரலைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே எல்லாமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ரயில்வேக்கு வந்து நிறைய இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய குட் நியூஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் வந்து மேலே போகும், க்ரீன் எனர்ஜிக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், எல்லாமே மேலே போகும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறையாவே இருந்ததுங்க. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த வாய்ப்பே அவங்க கொடுக்கலங்க. ரயில்வேல என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அது எதுவுமே அவங்க வந்து தொடவே இல்லைங்க. அப்போ எந்த செக்டாருக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கவே இல்லைங்க. ஐடிசி மட்டும் நேற்று மேலே போச்சுங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னாங்க, அவங்க வந்து சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸை வந்து போடலாங்க. அப்போ அது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா, அது சிகரெட்டை தாண்டிய கம்பெனி தாங்க. அப்போ என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குட் நியூஸாக எடுத்துக்கிட்டு மேலே போச்சுங்க. அப்போ இவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து இது நடத்த போகிறோம், இந்த செக்டாருக்கு இது பண்ண போகிறோம், ரயில்வேக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நேற்று ஒரு தெளிவில்லாமல் தான் அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இனிமேல் இப்போ வந்து டிஸ்கஷனில் வந்து எது என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் இனிமேல் தான் தெரிய ஆரம்பிக்கும்.